2018 குமாரசாமி அழுதாரு. ஏன் அழுதாரு? தொங்கு அரசாங்கங்கள் என்பது எவ்வளவு இதுல இருந்தாலும் சரி, ஆட்சியில பாஜகவே இருந்தாலும் உங்களுடைய நிலைமை நித்த ஆளணும். சொந்த கட்சிக்காரனே சூனியம் வைப்பான். சரிங்களா? எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஈரக்குலை அத்து போய் தான் வாழணும். அப்படிப்பட்ட பதட்டத்தை எல்லாம் நீங்க ஜெயிச்சுட்டாரு, வெற்றி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட களத்துக்கு வந்துட்டாங்க, எடுத்துக்கூடாதா? வரட்டும். அது இது என்ன ஒப்பாரின்னு வச்சுக்கணும். இது போராட்டம் கிடையாது, இது ஒப்பாரி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன செஞ்ச? நீ கோஷம் போட்ட, இப்ப ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற. இது போராட்டம் கிடையாது. போராட்டம்ங்கிறது போர்க்குணத்தோடு வருவது போராட்டம். 2 பேர் 4 பேர் பைத்தியக்காரத்தனமா வந்து அவன் வீட்டு வாசல் அழுதானாங்க ஒரு பைத்தியக்காரன். ஒன்னு வீசிக்கா வந்தா வெற்றி வாய்ப்பு உண்டு, அப்படி வரலனா வந்தே ஆகணும். நான் உட்கார்ந்து தியானம் பண்ண யார சாவடிக்கணுமோ சாவடிச்சு விடுவேன். இந்த விஷயத்தை குறித்து கமலஹாசன்ல இருந்து, சிபிஎம்ல இருந்து, விசிகல இருந்து எல்லாருமே எதிர்த்து பேசிட்டாங்க. காங்கிரஸ் பேசுது இது ஜனநாயக விரோதமானது. விஜய் பேசினாரா? அப்ப நாளைக்கு இதை விட ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும். இப்பவே PM ஸ்ரீ பள்ளிக்கான தாக்குதல் வந்துருச்சு. ஆனா இப்ப அரசுக்களை வேற மாதிரி இருக்கு. தம்பித்துறை என்ன சொல்லிக்காருனாக்க, கடவுளர்லாம் சீக்கிரமே அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது, அதுவும் திமுகவின் ஆதரவால் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு ஹைலைட். இது ஏன் சொல்றாங்கன்ற இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, that ADMK has to come to the power. That is the voters at the time whenever my party leader Edapadi visited with God's grace. திமுக வாழும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா திமுகவுக்கு ஒரு பெரிய தள்ளி விட்டுட்டு சேர்றதுங்கிறது, பிஜேபி எங்களுக்கு வேண்டாம் தள்ளி விட்டு ஒரு முடிவு எடுப்பது என்பது இல்ல. அதுல அது பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழ்நிலை அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. சசிகலா இருந்த இடத்தில் இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு. ஆளுநர் அழைக்க மாட்டேன்னு சொல்றது வித்யாசாகர் ராவ் செய்த வேலையைத்தான் இன்னைக்கு இந்த யாரு ராஜேந்திர அக்லக்கரா அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். சோ ஆட்கள் மாறிட்டாங்களே தவிர